பேரை சொல்லுங்க தம்பி. லா என்னலா, என்ன தெரியாதல்லா, நான் தான் பில்லா. தம்பி லா லான்னு பேசுது, லா ஸ்டூடெண்டா இருக்கும் போல. நான் எதுவும் பேசல. இப்படி எல்லாம் கலாய்க்காதீங்க. நான் வில்லன், நான் ஹீரோங்கண்ணா. வணக்கங்கண்ணா. தம்பி நீங்க நடுவுல வந்துட்டீங்க, நீங்க உங்க பேரை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல என்ன பார்த்து என் பேர் என்னன்னு கேட்ட மொத ஆளு நீங்க தாங்கண்ணா. அண்ணா அவர் பெரியவர் தான், உங்க பேர் என்னன்னு கேக்குறாருலண்ணா, தயவு செய்து சொல்லுங்கண்ணா உங்க பேர் என்னன்னு. தமிழ்நாட்டுல என்ன பார்த்து என் பேர் என்னன்னு கேட்ட ரெண்டாவது முத ஆள் நீங்க தான். ஐயா சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க யாருன்றத சொல்லிருங்க. ஆளு பாக்கதாங்கண்ணா சைலண்ட், ஆனா அடி சர்ற வெடி. அத சிவகாசியில போய் வெடிப்பா. நீ யாருன்னு சொல்லு. பேரு திருமலை, ஊரு திருப்பாச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா த்ரிஷாவுக்கே தெரியும். வரட்டுமாங்கண்ணா, பாய்ங்கண்ணா. இவர் நல்ல தம்பி, பேரு திருமலைன்னு சொல்லிட்டாரு, அவங்களுக்கும் தெரியும் போல. அடுத்து லைன்ல யார் இருக்கீங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்களா? வாங்க வாங்க, உங்க பேரை சொல்லுங்க. நான் தான் சொல்றேன்ல. நான் தான் சொன்னாலே தெரியறதுக்கு நீங்க என்ன ஒபாமாவா? பேரை சொல்லுயா. இங்க யார் இருக்கா தெரியுமா? திவ்யா. திவ்யா திவ்யா இல்லையா, த்ரிஷா இருக்காங்க. த்ரிஷா அப்ப அப்படி மாத்திக்கலாம். த்ரிஷா நமக்குன்னு ஒரு ப்ரொடியூசரு, நமக்குன்னு ஒரு பேனரு, நமக்குன்னு ஒரு டைரக்டர் அப்படின்னு ஒரு படம் பண்ணலாம்டா. சரின்னு சொல்லுடா. இதுதான் த்ரிஷா பிரச்சனை. உன் கூட நடிக்கலான்னு வரும்போது எனக்கு கால் ஷீட் ப்ராப்ளம் வருது, மத்த ப்ரொடக்ஷன் கம்பெனில ப்ராப்ளம் பண்றாங்க. ஆனா நீ எல்லா ஹீரோஸ்க்கும் ஒரு பாய் சொல்லிடு. த்ரிஷா நம்ம ஒரு படம் பண்ணலாம் சரியா? மத்த ஹீரோஸ்லாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும். த்ரிஷா கூட நடிக்கணும்ங்கறத நாசூக்கா போட்டுட்டு போறான் பாத்தீங்களா? வெரி குட் வெரி குட். அடுத்து யாரு? அனைவருக்கும் வணக்கம், நான் கவி பேரரசு. அருமையான ஆளியா, நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க அவங்கள பத்தி. சொல்கிறேன் கேளுங்கள். வங்க கடலில் உருவான புயல் நிஷா, தென்னிந்தியாவில் உருவான அழகு புயல் த்ரிஷா. அருமை அருமை. நம்ம டிடி கிட்ட வாங்கிங்க 1/4 கிலோ பாதுஷா. அருமை. வாருங்கள் த்ரிஷா, நாம் சினிமாவுக்கு போகலாம் பேஷா. நீ கூட்டிட்டு போயிட்டீனா ஷோ யாரு பண்றது? நீ சரியில்லை, நீ கிளம்பிக்க. இங்கே ஒன்னும் விளங்கல. கடைசியா யாரு பேச போறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் யாருன்னு நான் பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் த்ரிஷாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அந்த டோட்டல் கான்செப்டையே சேஞ்ச் பண்ண போறோம் நான் தான். தம்பி உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பேரை கேக்குறீங்க? நான் தான் நியூட்டனின் 3ஆம் விதி சொன்னவன், இப்ப சொல்ல போறேன். அது என்ன 3ஆம் விதி தம்பி? எவ்ரி ஹீரோ ஹேஸ் an equal and opposite reaction towards the heroine. இதெல்லாம் சரியில்லை. நான் நியூட்டனின் 4ஆம் விதி சொல்றேன் கேட்டுக்க. த்ரிஷா இஸ் கரண்ட்லி நாட் ரீச்சபிள். அதனால நீங்க 1.5 years கழிச்சு ட்ரை பண்ணுங்க. வரட்டுமா? இதுவார் ஐய இந்த பூனை தெரியுமா? ஐய இந்த பூனை தம்பி, எங்களுக்கு பூனை கிளி எல்லாம் எதுவும் வேணாம், நீ கிளம்பிக்க. ஒரு காலர் கூட நல்லா வரலையே. கடைசியா யார் இருக்கீங்க? வாங்க பாஸ். அருமை, நீங்க வாங்க தம்பி. பேரை கேட்டாலே சும்மா அதறது இல்ல. த்ரிஷாட்ட பேசணும் அப்படி சொல்லி கால் பண்ண சொன்னாங்க. சரி த்ரிஷாட்ட பேசலாம். ஏன் சொன்னா, இப்பதான் 2 days பேக் வந்து நான் அபியுன்னு படம் பார்த்தேன். ஃபேன்டாஸ்டிக், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா மௌனம் பேசுதே படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் லேசா அதுல பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ஃபேன்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நான் அப்படி நினைக்கல, இவங்க வந்து எப்படி பண்ண முடியுமா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ரோல். ஏன்னா கூட வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு, அவங்க கூட போட்டி போட்டு பண்ண முடியுமா அப்படி சொல்லி நினைச்சேன். பட் அப்படி இல்லை. எல்லாருக்கும் மேல ஹீரோயின்ஸ்ல நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும், இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படி சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டேன். விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஒழுங்கா பேசின ஒரே ஒரு ஆளு இவருதான். சரி இதோட முடிச்சுக்கிறேன். வரட்டுமா? நன்றி.